ஆளுநர் ஆர்.என். ரவி அவருக்கு இதே வேலையாக போச்சு. 2026 வருஷத்தினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட்டினாங்க. அதில் ஆளுநர் உரை இருக்கும். அந்த ஆளுநர் உரையை வழக்கம் போல அவர் வாசிக்காமல் வெளியில் போயிருக்கிறார். இனிமே ஆர்.என். ரவியை பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் வழக்கம் போல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வழக்கம் போல ஆர்.என். ரவி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வழக்கம் போலவே உள்ளே நான் ஆளுநர் உரையை படிக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து படிக்காமல் தேசிய கீதம் முதல்ல பாடணும், நீங்கள் தேசிய கீதத்தை பாடாமல் தேசிய கீதத்தை அவமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வழக்கம் போலவே சர்ச்சையை கிரியேட் பண்ணி வழக்கம் போலவே வெளில போயிருக்கிறார். அதே மாதிரி இந்த முறை பார்த்தோம்னா, என் மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க நான் பேசிக்கிட்டே இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். அதோட வெளியில் ஆளுநர் மாளிகை சார்பாக பார்த்தோம்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். ஏன் நான் வெளியேறினேன் அப்படிங்கிறதுக்கு அதில் பார்த்தோம்னா 13 குற்றச்சாட்டு இருக்குது. இந்த லெட்டரை நம்ம படித்தோம் அப்படின்னா இது ஆளுநர் மாளிகையிலேருந்து வந்த லெட்ரு மாதிரியே இல்லை, எதிர்கட்சி ஆஃபீஸ்லேருந்து வந்த லெட்ரு மாதிரி இருக்கு. ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியின் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுலாம் வைப்பாங்களோ அந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சு இதனால தான் நான் வெளியேறினேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை ஆளுநர் வெளியிட்டிருக்கிறார். வரலாற்றிலேயே சில விசித்திரமான சம்பவங்கள் நடப்பதுண்டு. அப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நடத்துபவராக, அதை சட்டத்தை மீறி நடத்துபவராக, சட்டத்தை மதிக்காமல் நடத்துபவராக நம்ம ஆர்.என். ரவி தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கார். ஸோ அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, 13 விஷயங்கள், அதுல என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி இருக்கிறார், எதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம அடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவியோடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 2021 செப்டம்பர் மாதம் கிட்ட பார்த்தோம்னா அவர் ஆளுநராக தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்பட்டார். 2022 அவர் சட்டமன்றத்துக்கு ஆளுநர் உரையை முழுசாக படிச்சுட்டு போனார். எந்த பிரச்சனையும் பண்ணலை. அப்பெல்லாம் தேசிய கீதம் முதல்ல பாடணும் அப்படிங்கிற கன்சர்ன்லாம் அவருக்கு எழவே இல்லை. அதுக்கு பிறகு 2023 பார்த்தோம்னா அப்பயும் அந்த கன்சர்ன்லாம் அவருக்கு வரல. என்ன பண்ணார் அப்படின்னா, ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை விட்டுட்டு அதை படித்தார். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்தோம்னா உரையவே வாசிக்காம வெளியே போறது அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கார். ஸோ இந்த முறை அவர் சொன்ன முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, என் மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ உண்மையிலேயே ஆளுநருடைய மைக் ஆஃப் பண்ணப்பட்டுதா அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா நமக்கு லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது அது ஒளிபரப்பப்படலை. அதனால அங்கே நேரில் இருந்து பார்த்த நியூஸ் 24/7 அந்த ஊடகத்தினுடைய செய்தியாளர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய இதில் அங்கே மைக் ஆஃப் பண்ணப்படலை. ஆளுநர் பேசும்போது அவர் அந்த உரையை வாசிக்காம வேற விஷயங்களை பேசினதுனால சபாநாயகர் குறுக்கிட்டு அவர் ஆளுநரை பேச விடாம இவர் குறுக்கிட்டு தடுத்து பேசினார் அப்படிங்கறத அவர் சொல்றார். ஆனால் மைக் ஆஃப் பண்ணப்படவில்லை அப்படிங்கறத அவர் சொல்றார். மைக் எதையும் ஆஃப் செய்யவில்லை. தொடர்ந்து ஆளுநருடைய மைக் ஆன்ல தான் இருக்கு. பக்கத்துல சபாநாயகர் இருக்காரு. அவர் டிஸ்டர்ப் பண்ணி அவர் இடையூறு பண்ணி எழுந்து பேசுறாரு. அதான் உண்மை. பட் உண்மையிலேயே அந்த மைக் ஆஃப் பண்ணப்பட்டுச்சா ஆஃப் பண்ணப்படலையா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. நேரில் பார்த்த பத்திரிகையாளர் ஒரு தொலைக்காட்சியில் சொன்ன செய்தி இது. இதே கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளிக்கும் போது என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய மைக் ஆஃப் பண்ணப்பட்டுச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. யூஸ்வலாக சபாநாயகர் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய மைக் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கம். அதன்படி ஏதாவது ஆஃப் பண்ணாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற பதிலுக்கு சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அதனால் இப்போ ஆளுநருடைய முதன்மையான கன்சர்னுக்கு போவோம். அந்த முதன்மையான கன்சர்ன், வழக்கமாக வைக்கிற கன்சர்ன் என்னன்னா, தேசிய கீதம் முதல்லையும் பாடணும் கடைசியும் பாடணும். இது அரசியல் சாசனம் கொடுத்த விதி. இந்த விதியை மீறினீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டியூஷனை அவமதிக்கிறீங்க, தேசிய கீதத்தை அவமதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு புது விதியெல்லாம் ஆளுநர் சொல்லிட்டு இருக்காரு. தேசிய கீதம் சட்டப்பேரவையில் ஆரம்பிக்கும் போதும் பாடணும் முடியும் போதும் பாடணும்னு அரசியல் சாசனம் எந்த விதியையும் சொல்லவில்லை. அதே மாதிரி சட்டப்பேரவை ஆரம்பிக்கும் போது தேசிய கீதம் பாடலை அப்படின்னா அது தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயல் அப்படின்னு அரசியல் சாசனத்தில் எங்குமே குறிப்பிடப்படலை. பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம். இந்த சட்டம் தான் பார்த்தோம்னா தேசிய சின்னங்களை அவமதித்தால் என்ன சிக்கல், என்ன தண்டனை அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பேசுது. எது அவமதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் பேசுது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒருத்தர் தேசிய கீதம் பாடும்போது அவரை பாட விடாமல் தடுப்பதோ அல்லது தேசிய கீதம் பாடப்படும் இடங்களில் அதை பாடுறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற விதத்தில் நடந்துக்கிறதோ தான் பார்த்தோம்னா தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயல் அப்படின்னு இதில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேசிய கீதம் சட்டப்பேரவை துவங்கும் முன்னாடி பாடாமல் போனால் அது தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயல்னு எதுவுமே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளிவந்த ஒரு அறிவிப்பாணை. அந்த ஆணையை வச்சுக்கிட்டு தான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஆணையில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு நிகழ்ச்சியில் பொது நிகழ்ச்சியில் வந்து கவர்னர் கலந்துக்கிற நிகழ்ச்சி அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் நிகழ்வு துவங்கும் போது தேசிய கீதம் பாடப்படணும், நிகழ்வு முடியும் போதும் தேசிய கீதம் பாடப்படணும் அப்படின்னு அந்த அறிவிப்பாணையில் சொல்லப்பட்டிருந்தது. அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க கான்ஸ்டியூஷன் லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதே அறிவிப்பாணையை வச்சுக்கிட்டு ஏற்கனவே ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போடப்பட்டுச்சு. அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2019 இந்த மதுரை எய்ம்ஸினுடைய அடிக்கல் நாட்டுறதுக்காக பிரதமர் மோடி வந்திருந்தார். அதில் வந்து அன்னைக்கு ஆளுநராக இருந்தவரும் கலந்து கொண்டிருந்தார். அப்போ அந்த விழாவில் பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும் போதும் தேசிய கீதம் பாடலை, முடியும் போதும் தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு வேம்பு அப்படிங்கிறவர் வந்து ஒரு வழக்கை வந்து தொடர்ந்துருந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, there is no mandate for national anthem being sung as a thumb rule but only a customary practice. தேசிய கீதம் பாடுறது ஒரு நிகழ்ச்சியில் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பாடணும் அப்படிங்கிற தம் ரூல்லாம் கிடையாது, அது ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ், அவ்வளோதான் அப்படின்னு தீர்ப்பில் சொன்னாங்க. அதே மாதிரி தேசிய கீதம் பாடப்படாததுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு போடப்பட்ட இந்த வழக்கே வந்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கிற செயல் அப்படின்னு கண்டிச்சிருந்தாங்க. ஏற்கனவே நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கும் செயல்னு ஒரு கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சட்டப்பேரவையின் நேரத்தை வீணடிக்கிற வகையில், சட்டப்பேரவையினுடைய மாண்பை குலைக்கிற வகையில், மரபை மீறுகிற வகையில் ஆளுநர் RN ரவி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆளுநர் அப்படிங்கிற பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் பதவி கிடையாது. நீங்கள் வெறுமனே ஒன்றிய அரசாங்கத்தால் நியமன பதவியாக, நியமன ஏஜென்ட் மாதிரி நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்க. சட்டப்பேரவையில் உண்மையான அதிகாரம்ங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கும் முதலமைச்சருக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றம் பல நேரங்களில் RN ரவிக்கு சுட்டிக்காட்டி இருந்துமே அவர் மாறுவதாக இல்லை. இதனால தான் பார்த்தோம்னா இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த உரை வந்து அவை குறிப்பில் இடம்பெற செய்யப்பட்டுச்சு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா, இதே மாதிரி தொடர்ச்சியாக ஆளுநர் வந்து சட்டப்பேரவை மரபை மீறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஆளுநர் உரை அப்படிங்கிறதே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு முன்மொழிவை கொண்டு வரதுக்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பும் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் சட்டப்பேரவையில் நடந்த முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக ஆளுநர் அந்த விஷயங்களில் 13 பாயிண்ட் சொன்னார் இல்லைங்களா, அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, அடித்து விட்ட பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த MSMEன்னு சொல்லுவாங்கல்ல, சிறு குறு நிறுவனங்கள். இந்த MSMEலாம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் காரணம். அவங்கெல்லாம் வந்து நடத்தவே முடியாமல் இருக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம்? தமிழ்நாடு அரசு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் மொத்தமாக 5.5 கோடிக்கும் அதிகமான MSME நிறுவனங்கள் இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் வெறும் 40 லட்சம் நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த மட்டுமே அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்தியாவிலேயே எந்தெந்த மாநிலங்களில் அதிகமான MSME கம்பெனிகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒன்றிய அரசினுடைய டேட்டா. இந்த டேட்டாவின் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே அதிக MSME நிறுவனங்கள் எங்கே இருக்குதுன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தோம்னா 70,68,934 நிறுவனங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? 40,14,221 நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இந்த MSME கம்பெனிகள் எண்ணிக்கையில் அடிப்படையில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3வது இடத்துல இருக்குது. அதாவது இந்தியாவிலேயே அதிக MSME நிறுவனங்களை கொண்ட மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் தமிழ்நாடு டாப் 3 ஸ்டேட்ஸில் ஒன்று. இவர் என்ன சொல்கிறாரு, 40 லட்சம் மட்டும்தான் இருக்குதான். அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் என்ன சொல்லுவார்? அதுலேயும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா 47,18,000 நிறுவனங்கள் அங்கே இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட 3 மடங்கு அதிகமான பாப்புலேஷன் உள்ள மாநிலம். அப்போ அந்த மாநிலத்தை விட 3 மடங்கு கம்மியாக பாப்புலேஷன் இருந்துமே தமிழ்நாட்டில் 40 லட்சம் நிறுவனங்கள் இருக்குது. உண்மை நிலவரம் இப்படி இருக்கும்போது 40 லட்சம் மட்டுமா? அடுத்ததா பெண்களின் பாதுகாப்பில் பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த போக்சோ கேஸ், குழந்தைகள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான கேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கேஸ் மட்டும் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துலேயே 55% அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டாவை சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் சொன்ன டேட்டா உண்மையான்னு கேட்டால் டேட்டா உண்மைதான். 4,581 வழக்கு அப்படிங்கிறது
2023 இருந்தது, 24 அது 6969 அதிகரிச்சிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா 52% அதிகம். ஆனா இந்த செய்தி இருக்குது இல்ல, இந்த 52% அதிகமான செய்தி ஆர்.என். ரவி சொல்றதுக்கு முன்னாடியே பல ஊடகங்கள்ல இந்த செய்தி வெளியாகி இருந்தது. அப்ப அந்த ஊடகங்கள்லயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தை நல ஆர்வலர்கள், பெண் உரிமை செயல்பாட்டாளர்கள் அவங்கெல்லாம் என்ன பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற சில கிளிம்ஸை பார்க்கலாம். அதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் போஸ்கோ கேசஸ் should not be seen as an alarming or sudden surge in crimes against children. அதாவது போஸ்கோ வழக்குகள் பதிவு பண்ணப்படுவது அதிகமாகிறத வந்து ஒரு அலார்மிங்கான சுச்சுவேஷனாகவோ இல்லை திடீர்னு குழந்தைகள் மீதான கிரைம் அதிகமாயிடுச்சு அப்படின்னோ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் as a positive indication that cases which would have otherwise gone unreported have been coming to light due to strengthening of reporting mechanism. அதாவது இது ஒரு பாசிட்டிவான சிக்னல். இது இந்த மாதிரி நம்பர்ஸ் அதிகரிக்கிறது ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாளா ரிப்போர்ட் பண்ணப்படாம அல்லது ரெஜிஸ்டர் பண்ணப்படாம இருந்த வழக்குகள் இப்போ ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வழிமுறைகள் உருவாகி இருக்குது. அதனால தான் இந்த அதிகரிப்புங்கிறது நடந்திருக்குது. இதை நம்ம ஒரு பாசிட்டிவான இண்டிகேஷனா பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி சைல்ட் ரைட் ஆக்டிவிஸ்ட் தேவநேயன் என்ன சொல்றாருன்னா, குழந்தைகள் மீதான இந்த பாலியல் தாக்குதல் தொடர்பாக இங்கே நடந்திருக்கக்கூடிய விழிப்புணர்வு, ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுனாலையும் அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆனதுனாலையும் இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சென்டர் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் நிறுவனத்தினுடைய டைரக்டர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கல்வி நிலையங்கள்ல போக்சோ வழக்கு தொடர்பான அவேர்னஸை கிரியேட் பண்ணது இருக்குல்ல, அது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கான அந்த காம்பன்சேஷனை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணது, இதெல்லாம் வந்து இந்த போக்சோ வழக்குகளினுடைய பதிவுகளினுடைய எண்ணிக்கை அதிகமானதுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறையிலிருந்துமே பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸ் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான முன்னேற்றமாகத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு மட்டும் இது ஒரு சடன் சர்ஜா தெரியுது. அவருக்கெல்லாம் தெரியல, அவர் கதை விடுறார். அப்போ இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ப்ராப்பரான ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் நடக்கலை, ப்ராப்பரான ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்தது, திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. தமிழ்நாட்டில் 20,000 சூசைட் நடந்திருக்கு ஒரு வருஷத்துல. ஒரு நாளைக்கு, ஒவ்வொரு நாளைக்கும் 65 சூசைட் நடக்குது. தமிழ்நாடு சூசைட் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா மாறிடுச்சு. இப்போ அதாவது இந்த 4 வருஷத்துக்குள்ள திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் சொல்லக்கூடிய தகவலை நம்ம உண்மையானு தேடி பார்த்தோம்னா உண்மையிலேயே 20,000 சூசைட் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் சூசைடினுடைய எண்ணிக்கை பல மாநிலங்களை ஒப்பிடும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிறது உண்மை. ஆனால் அந்த அதிகமான அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ திடீர்னு அதிகமாச்சான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு நம்ம பழைய டேட்டாவை பார்க்க வேண்டியிருக்கு. பார்லிமெண்ட்டில் கொடுத்த ஒரு பதில், அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் சூசைட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா 2021, அதாவது திமுக ஆட்சிக்கு வரும்போது சரியா அப்பவே பார்த்தோம்னா 18,925 சூசைட் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்.என். ரவி என்ன சொல்றாரு, இப்போ 20,000 சொல்றாரு. ஆனால் 2021 இது 18,900 இருந்திருக்கு. அடுத்ததான் மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த சூசைட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1,00,000 மக்கள், ஒவ்வொரு 1,00,000 மக்களுக்கும் எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தமிழ்நாட்டில் 2020 ரேட், சூசைட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தபோது நடந்து கொண்டிருந்த ஆட்சி, அந்த ஆட்சியில் சூசைட் ரேட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 22.2 இருந்திருக்குது 2020. அப்போவே தமிழ்நாடு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சூசைட் அதிகமாக நடக்கிற மாநிலங்களில் 4வது இடத்தில் தமிழ்நாடு இருந்திருக்கிறது 2020. அதுக்கு முன்னாடி, இன்னும் முன்னாடி போனோம்னா 2015 தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக சூசைட் நடக்கிற 5வது மாநிலமாக இருந்திருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கொலைகள் நடக்கிறது அப்படிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கொண்டு அது வந்து அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் மிக மிக அதிக அளவில் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் ஏதோ இந்த 4 வருஷத்துல தான் திடீர்னு இது வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆர்.என். ரவி சொல்லக்கூடிய தகவல் பொய்யானது. அதே மாதிரி நம்பர்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே அதிக சூசைட் நடக்கக்கூடிய மாநிலமாக எது இருக்குதுன்னா மகாராஷ்டிரா இருக்குது. மகாராஷ்டிரா 22,687 சூசைட்ஸ் வந்து நடந்திருக்கு.
அடுத்ததாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கல்வியினுடைய தரம் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதே குற்றச்சாட்டை வந்து அவர் வந்து ஏற்கனவே இந்த தமிழ் ஜனம் டிவிக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இதை பற்றி ஏற்கனவே விளக்கமாக நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இதில் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிவிடுவோமே. தமிழ்நாட்டில் இப்போ அவர் பள்ளிக்கல்வியை சொல்கிறாரா, உயர்கல்வியை சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ரெண்டுத்தையுமே மையப்படுத்தி இந்த தமிழ் ஜனம் பேட்டியில் சொல்லியிருந்தார். அதே இன்டென்ஷனோடு தான் இதில் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதில் ப்ராப்பரான டேட்டாலாம் இல்லை. ஸோ அதனால் நம்ம உயர்கல்வித்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவிலேயே சிறந்த பல்கலைக்கழகங்கள் டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு ஒன்றிய அரசு வெளியிட்ட NIRF ரேங்கிங். அந்த ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் இருந்து 20 யூனிவர்சிட்டி இருக்குது. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இத்தனை யூனிவர்சிட்டிகள் டாப் 100 பட்டியலில் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம். அந்த 20 யூனிவர்சிட்டியில் 8 யூனிவர்சிட்டி அரசு பல்கலைக்கழகம். ஸோ இது இல்லாமல் அரசு பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே ஆன ரேங்கிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. டாப் 50 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அரசு பல்கலைக்கழகங்களில் பார்த்தோம்னா டாப் 50ல் 10 அரசு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தது. ஸோ இது உயர்கல்வி சம்பந்தமாக ஒன்றிய அரசு கொடுத்த அறிக்கையில் இருக்கக்கூடிய ரேங்கிங். இப்போ ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்தோம்னா, ஸ்கூல் எஜுகேஷனுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதை ஆளுநர் RN ரவி எதை வைத்து பேசியிருந்தார் அப்படின்னா, இந்த அசர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்குலாம் படிக்கவே தெரில, 8வது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு கூட ஒன்றுமே படிக்க தெரில அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கை வந்து ஒன்றிய அரசு வெளியிட்ட அறிக்கையான்னு கேட்டால் இல்லை அரசு சார்ந்த மாநில அரசு வெளியிட்ட அறிக்கையான்னு கேட்டால் இல்லை. பின்ன யார் வெளியிட்டது அப்படின்னு கேட்டால் ஒரு தனியார் NGO வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட். அதை வச்சுக்கிட்டு ஆளுநர் வந்து தமிழ்நாடு அரசினுடைய எஜுகேஷன் சிஸ்டமே சரியில்லை, ஸ்டாண்டர்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அசர் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை எந்த நிறுவனம் எடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பின்னாடி வந்து பிராத்தம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனம் இந்த அசர் ரிப்போர்ட் மட்டும்தான் எடுக்கிறாங்களான்னு கேட்டால் இன்னொரு கேம்பெயினை இவங்க பேரலாக பண்ணுறாங்க. அந்த கேம்பெயினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் சாய்ஸ் அப்படிங்கிற கேம்பெயின். அந்த ஸ்கூல் சாய்ஸ் கேம்பெயின் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து காசு செலவு பண்ணி ஸ்கூல்ஸை வந்து நடத்துறது அப்படிங்கிறது ஒரு மோனோபோலியாக இருக்குது. அவங்க வந்து ஸ்கூல்ஸுக்கு ஃபண்டு பண்ணி ஸ்கூல்ஸை நடத்துறதுக்கு பதிலாக அந்த பணத்தை எடுத்து மாணவர்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருங்க, அவங்க பிடிக்கிற ஸ்கூலில் அவங்க போய் படிச்சுக்கிட்டோம். இது மூலமாக அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் நல்ல கல்வி கிடைக்கும்ல, எதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்கூலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு கல்வி நிலையங்களை நடத்துவதிலிருந்து வெளியேற வேண்டும். மாணவர்கள் அவங்களே வந்து காசை அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்து வச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலை அவங்களே சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூல் சாய்ஸுங்கிற கேம்பெயினை அவங்க நடத்துகிறாங்க. அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் நோக்கமாகவே அரசு கல்வி நிலையங்களை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த நோக்கமாகவே இருக்குது, அந்த கேம்பெயினுடைய நோக்கம். அப்படிப்பட்ட நிறுவனம் தான் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் டிக்ளைன் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த அறிக்கையை கொடுத்துருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்கூலையே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த அறிக்கையை கொடுக்குது. அந்த அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கலாம், அவங்களுக்கு என்ன விதமான உள்நோக்கம் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்வையாளர்களுக்கே விட்டுடுறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தாமல் வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. இதன் மூலமாக பார்த்தோம்னா டைரக்டாக கவர்மெண்ட்டோடைய ஸ்பெஷல் ஆஃபீஸரே வந்து ஊராட்சி மன்றங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் கோடிக்கணக்கான மக்களினுடைய அடிப்படை ஜனநாயக உரிமைங்கிறது மறுக்கப்படுது. என்ன சொல்ல வர்றார், மக்கள் அவங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இல்லாமல் அவங்க உள்ளாட்சிகளை நிர்வகிக்காமல் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் உள்ளாட்சியை நிர்வகிக்கிறாங்க. இது எப்படி நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை RN ரவி கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே நியாயமான கேள்வி, வரவேற்கிறோம் இதை. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. அதே கேள்வி அவரை நோக்கி 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு எழுப்பிக்கிட்டு இருக்கு. இங்கே மசோதாக்கள், தமிழ்நாடு அமைச்சரவையிலிருந்து அனுப்பப்படுகிற மசோதாக்கள் இருக்கட்டும், தமிழ்நாடு இயற்றுகிற சட்டங்களாக இருக்கட்டும், இதில் பல விஷயங்களை அவர் ஒப்புதல் கொடுக்காம பல வருஷங்களாக தொடர்ச்சியாக கிடப்பில் போட்டு வருவதை வழக்கமாக வச்சிருந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகத்தில் குறுக்கிடுவதை வழக்கமாக வச்சிருந்திருக்கிறார். இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகளை செயல்பட விடாமல் தடுப்பது அல்லது அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் இயற்றிய மக்களின் பிரதிநிதிகள் இயற்றிய சட்டங்களை செயல்படுத்த விடமாட்டேன் அப்படின்னு
நியமன பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஆளுநர் சொல்வது இது வந்து கோடிக்கணக்கான மக்களின் ஜனநாயகத்துக்கு எதிரானதா இல்லையா? எப்படி அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் உள்ளாட்சியை ஆளக்கூடாது அப்படின்னு ஆளுநர் நினைக்கிறாரோ அதே விஷயத்தை தானே இங்க மக்களும் நினைப்பாங்க. ஒன்றிய அரசினுடைய நியமன உறுப்பினர் எப்படி வந்து தமிழ்நாட்டை ஆள முடியும், தமிழ்நாட்டின் சட்டத்தை நிறைவேற்ற விடமாட்டேன் அப்படின்னு அவர் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்? சரிங்களா? அடுத்தது உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருப்பது ஒரு சிக்கலுக்குரிய விவாதம். அதை கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். ஆனால் அதை கேள்வி கேட்கிற ஆளுநரினுடைய அரசியல் சார்பு இருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம இன்னொரு கேள்வியை அவருக்கு முன்னாடி வைக்க வேண்டி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2019 தான் கடைசியாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்தது பல மாவட்டங்களுக்கு. அது 2025 ஜனவரி மாதம் அந்த உறுப்பினர்களுக்கான அந்த பதவிக்காலம்ங்கிறது முடிஞ்சுது. அப்போ 2019க்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடந்தது? 2016 நடந்துச்சு. இடையில 3 ஆண்டுகளுக்கு உள்ளாட்சி தேர்தலே நடக்கல. இது யாருடைய ஆட்சியில் அப்படின்னு பார்த்தா அதிமுகவினுடைய ஆட்சியில். இதை யார் கேள்வி கேட்கறது? அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தலித்துகள் மீதான குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையிலே ஒரு கன்சர்னான ஒரு விஷயம். உண்மையிலேயே ஜாதி சம்பந்தமான குற்றங்கள் நடைபெறுவதை நம்ம அனுமதிக்கவே முடியாது. அதனுடைய கடைசி குற்றம் ஒழிக்கப்படும் வரை இந்த விஷயத்தை எல்லாருமே பேச வேண்டியிருக்குது. அதை ஆளுநரும் பேசினால் உண்மையிலேயே நல்ல நோக்கத்துடன் ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திலிருந்து பேசினால் நம்ம வரவேற்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ் ஜனத்துக்கு கொடுத்த பேட்டியில் மற்ற எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு பேசியிருக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய டேட்டா இருக்குது. NCRB டேட்டாவில் எத்தனை குற்றங்கள் தலித் மக்கள் மீது நடக்கப்படுகிறது அப்படின்னு டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டாஸில் வந்து பார்த்தோம்னா ரேட் ஆஃப் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் SCs அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவிலேயே அதிகபட்சமாக பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் 72.6, பீகாரில் 42.6, ராஜஸ்தானில் 69.1, உத்தரப்பிரதேசத்தில் 36.6, தமிழ்நாட்டில் 13.3. ஸோ ஏன் நீங்கள் சட்டப்பேரவையில் நீங்கள் உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, நீங்கள் ஆளுநர் அப்படின்னா ஆளுநருடைய வேலை என்னன்னா தமிழ்நாடு அரசு என்ன சட்டப்பேரவை விதிகளின்படி ஒரு உரை எழுதி ஆளுநர் உரையை எழுதி ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. அந்த அறிக்கையை படிச்சுட்டு நீங்கள் ஒப்புதல் கொடுத்துருப்பீங்க. அந்த ஒப்புதல் கொடுத்த அந்த உரையை முழுமையாக எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. இதுதான் மரபு. ஆனால் அந்த மரபை மீறி நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்கு எஜமான் மாதிரியும் தமிழ்நாடு அரசுக்கே நீங்கள் தான் எஜமான் மாதிரி இங்கே நடந்துக்கிட்டு நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா நான் உங்கள் உரையை படிக்க மாட்டேங்கிற மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆளுநர் அப்படிங்கிறவங்க அமைச்சரவையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிறதை ஆளுநர் மறந்துவிடக்கூடாது. தொடர்ச்சியாக நீங்கள் விதிமீறல்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பெரிய கன்சர்னாக எழுந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எப்போ எதை பாடணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு மரபு இருக்குது. அதை எங்கே எந்த பாட்டை பாடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு சட்டப்பேரவை விதிகளின்படி அதிகாரம் இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா 1969-70 காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது, முடியும் போது தேசிய கீதம் பாடுவது அப்படிங்கிறது மரபான நடைமுறையாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நடைமுறையை இதுவரை வந்த எந்த ஆளுநரும் இதில் வந்து சிக்கலை உருவாக்கலை. RN ரவியை கூட முதல் ஆண்டு இந்த சிக்கலை உருவாக்கலை, 2வது ஆண்டும் உருவாக்கலை. ஆனால் அடுத்தடுத்து ஒரு இன்டென்ஷனோட நீங்கள் இதை ஒரு சிக்கலாக உருவாக்கி தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்கன்னு ஒரு உண்மையே இல்லாத ஒரு சர்ச்சையை தேவையில்லாமல் கிளப்பிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பக்கம் ஒரு அரசியல்வாதி மாதிரி அரசியல் பிரச்சாரங்களை நீங்கள் ஆளுநராக இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையை தொடர்ந்து அவமதிக்கும் வேலையையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு துணையாக ஆளுநர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு இத்தனை பொய்யை எழுதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க. அந்த பொய்களுக்கெல்லாம் ஆதாரங்களுடன் யூடர்னிலிருந்து பதில் அளித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்கும் வெறுப்பை வீழ்த்துறதுக்கும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூடர்ன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடர்னுடைய வளர்ச்சிக்கு உதவலாம்.